சில விடயங்களை பற்றி பகிரங்க விவாதங்களுக்கு எல்லாம் போதா இருந்தால் பகிரங்க விவாதத்துக்கு போறதுக்கு விவாதிக்கக்கூடிய தகுதியுள்ளவர்கள் தான் நாங்கள் விவாதிக்க வேணும். அப்படி இல்லாதவர்களுடன் விவாதத்துக்கு போவதெல்லாம் பொருத்தமில்லாத விடயங்கள். பாராளுமன்றத்திலே மிக தெளிவாக நான் பாதுகாப்பு அமைச்சரிடம் இப்படி ஒரு சந்திப்பு தொடர்பாக எனக்கு வந்த தகவலை பற்றி கூறியிருந்தேன். அதை விசாரணை செய்து அரசாங்கம் தெளிவுபடுத்துமாறு சொல்லியிருந்தேன். அதுக்கு அவர் பதிலளிக்காமல் தப்பி ஓடிவிட்டார். அப்ப அதுக்கு அரசாங்கம் தான் பதில் சொல்ல வேணும். பாராளுமன்றத்திலே சிறப்புரிமை என்று இருக்கிறதுக்கான காரணமே இப்படியான விடயங்களை நாங்கள் தெளிவுபடுத்தலுக்கு பாராளுமன்றத்திலே நாங்கள் கேட்கலாம். அதுக்காகத்தான் பாராளுமன்ற உறுப்பினருக்கு அந்த சிறப்புரிமை என்று வழங்கப்படுகின்றது. அதை கூட தெரியாத முட்டாளர்களுடன் விவாதிக்க போறதுன்றது ஒரு தேவையற்ற விடயமா நான் பார்க்கிறேன். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திலே அனைத்து பிரதேச கிளைகளையும் அந்தந்த பிரதேசங்கள்ல வட்டாரங்கள்ல இருக்கிற வேட்பாளர்களுடைய தெரிவுகள் சம்பந்தமாக கூட்டங்களை நடத்துவதற்காக ஒழுங்கல் செய்து இருக்கின்றது. இன்று மாலையிலே எங்களுடைய மாவட்ட கிளை பிரதேச கிளைகளுடைய கூட்டம் நடைபெற இருக்கின்றது. இருந்த போதிலும் எங்களுக்கு இருக்கிற காலம் 2 வாரங்கள் தான். 17ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய வேணும் என்று சொன்னால் இன்றைய 8ஆம் தேதி. அந்த வகையிலே இன்று காலையிலே மண்முனை தென்மேற்கு மற்றும் போர்தீவு பெற்றுக்கான கூட்டங்கள் இன்று என்னுடைய அலுவலகத்தில் நடந்தது. நாங்கள் கடந்த தேர்தலிலே கொடுத்த வேட்பாளர்கள் சில இப்ப உங்களுக்கு தெரியும் தேர்தல் சட்டங்களிலே மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. 25% 35 வயது குறைந்தவர் இருக்க வேண்டும் என்றும் புதிய சட்டத்தினூடாக இருக்கும் காரணத்தினால் எங்களுடைய கடந்த தேர்தலிலே கொடுத்த வேட்புமனுகளை மீளாய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கு. இதிலே சில வேட்பாளர்கள் வெளிநாடு சென்றிருக்கிறார்கள், சிலர் கேட்க மறுக்கிறார்கள் தனிப்பட்ட தொழில் ரீதியான காரணங்களினால். இந்த கடந்த தேர்தலிலேயும் நோபே லீவ் போட்டு சிலர் 4 மாதம் மேலதிகமான சம்பளத்தை இழந்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த வகையிலே மீண்டும் நாங்கள் ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். எது எப்படி இருந்தாலும் இந்த அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் இந்த தேர்தல் ஆணைக்குழு வரவு செலவு திட்டம் நடக்கும் காலப்பகுதியிலே வேட்புமனுக்கான தேதியை குறிப்பிட்டிருக்கிறார் என்றுதான் என்னுடைய நிலப்பாடு. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக எதிர்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சி தலைவர்கள் அனைவரும் கட்சி பிரதிநிதிகள் தேர்தல் ஆணையாளரை தேர்தல் ஆணைக்குழுவையும் சந்தித்து நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்த நாங்கள் வரவு செலவு திட்டத்தினுடைய விவாதங்கள் முடிவடையும் வரைக்கும் வாக்கெடுப்பு 3ஆம் வாசிப்புக்கான வாக்கெடுப்பு 21ஆம் தேதி நடைபெறும். அந்த திகதிக்கு பிற்பாடு ஒரு திகதியை வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு குறிக்குமாறு நாங்கள் கோரிக்கை முன்வைத்திருந்தோம். அதுக்கான காரணம் இன்று உண்மையிலே பாராளுமன்ற அமர்வு நடந்து கொண்டிருக்கும் ஒரு திகதி. இன்று பாராளுமன்றத்திலே மிக முக்கியமான விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஒரு திகதி. அவ்வாறான ஒரு நேரத்திலே நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இருக்க முடியாத அளவுக்கு இந்த அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தினால் இந்த தேர்தல் ஆணைக்குழு இந்த திகதியை குறித்தது ஒரு வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விடயம். என்றால் மக்கள் எங்களுக்கு வாக்களித்து எங்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்புவதற்கான காரணம் மக்களுடைய கோரிக்கைகளை மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை மிக முக்கியமாக வரவு செலவு திட்டம் நடக்கும் பொழுது எங்களுடைய மாவட்ட ரீதியான பிரச்சனைகளையும் அந்த இடத்திலே உயரிய சபையிலே முன்வைக்கிறதுக்காகத்தான் மக்கள் எங்களை பாராளுமன்றம் அனுப்பியிருக்கிறார். ஆனால் அந்த காலப்பகுதியிலே வேட்புமனு தாக்கல் செய்வது வந்தால் எங்களுக்கு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பொறுப்பை சரியாக செய்ய முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. அந்த வகையிலே அரசாங்கத்துடைய தேவை மிக விரைவாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது. நாங்களும் தேர்தல்கள் போடக்கூடாது, தேர்தல் உடனடியாக நடத்த வேண்டும் என்ற நிலப்பாட்டிலே தான் இருக்கின்றோம். ஆனால் நாங்கள் கேட்டுக்கொண்டது 1 வாரத்துக்கு பிற்பாடு இந்த வேட்புமனு கோருமாறு. ஆனால் அரசாங்கத்துக்கு அவ்வாறு வேட்புமனு கோரினால் இன்னும் கடந்து போகும் ஒவ்வொரு நாளையும் என்பிபி அரசாங்கம் தங்களுடைய ஆதரவை குறைத்து கொண்டு வருகின்றது. சமூக வலைத்தளங்களிலே மக்கள் ஒரு சிலர் உண்மையான புரிதல் இல்லாமல் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து உண்மையை சொல்லும் தரப்புகளுக்கு எதிராக விமர்சனங்களை முன்வைத்தாலும் கூட நாட்டிலே தற்பொழுது நடந்து கொண்டிருக்கும் விடயத்தை பார்த்தால் என்பிபி அரசாங்கம் தினமும் தன்னுடைய செல்வாக்கை இழந்து கொண்டு போய் கொண்டிருக்கின்றது. என்றால்
குறிப்பாக இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்குகிற 2 பொய் வாக்குறுதிகளை வழங்கினார்கள், அதை நிறைவேற்றவில்லை. அதனை தொடர்ந்து சம்பள உயர்வை பற்றி ஆசிரியர்களுக்கு அந்த சுபோதினி கமிஷனூடாக சொல்லப்பட்ட 3/2 பகுதி சம்பள உயர்வை தாரன்றால் அதை செய்யவில்லை. அடிப்படை சம்பளம் 15,000 இருந்து 40,000க்கு அதிகரித்திருக்கின்ற ஒரு மாயை உருவாக்குறது கூட சம்பளத்தினுடைய உயர்வு 6,000 ரூபாய் பெறுமதியான ஒரு உயர்வு தான் இந்த வருடத்திலே வரும். அடுத்த வருடம் 1,500 வரும். அப்ப இப்படி அரசாங்கம் ஒவ்வொரு தினமும் தன்னுடைய செல்வாக்கை இழந்து கொண்டு போகின்றது என்றால், போன தேர்தலிலே தபால் மூல வாக்கெடுப்பிலே கூடுதலாக அரசு ஊழியர்கள் தென்னிலங்கையிலே அரசுக்கு அதிகமான வாக்கை அளித்திருந்தனர். இந்த செல்வாக்கை இழக்கிற காரணத்தை வைத்துக் கொண்டுதான் அரசாங்கம் மிக விரைவாக தேர்தலை நடத்த வேண்டும் என்றதுக்காக தேர்தல் திணைக்களத்துக்கு பாரிய அழுத்தங்களை கொடுத்து, தேர்தல் ஆணைக்குழுக்கு பாரிய அழுத்தங்களை கொடுத்து இன்று இந்த தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவிலே நாங்கள் அனைத்து சபைகளிலேயும் நாங்கள் கிட்டத்தட்ட 11 சபைகளிலே நாங்கள் போட்டி போடுவோம். இந்த 11 சபைகளிலேயும் நாங்கள் நிச்சயமாக 11 சபையிலே 2 சபைகளிலே நாங்கள் சிறுபான்மையாகத்தான் அந்த வட்டாரங்களிலே தமிழ் பிரதிநிதிக்கிறோம். ஆனால் நாங்கள் ஆதரவு அளிக்கும் ஒரு தரப்பு அந்த சபைகளிலேயும் ஆட்சி அமைக்க வேண்டும். ஏனைய 9 சபைகளிலே தமிழரசு கட்சியை சேர்ந்த ஒரு உள்ளூராட்சி மன்ற தலைவர் உருவாக்குவதுதான் எங்களுடைய நோக்கம். அதுக்கான ஆரம்ப வேலைகளை நாங்கள் இன்றிருந்து ஆரம்பித்திருக்கிறோம். இன்று மாலையிலே எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கௌரவ சுமந்திரன் அவர்களும் இங்கே மாவட்ட கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே நாங்கள் எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் என்னுடைய வேட்புமனு பத்திரங்களை நிரப்பி அதை வேட்புமனு தாக்கல் செய்து எங்களுடைய தேர்தல் வெற்றிக்காக எங்களுடைய பாதையிலே நாங்கள் தொடரும். நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய அந்த பேட்டியை பொறுத்தளவிலே ஒரு பேட்டி என்றது அது ஒரு தமிழ் மக்களுக்கு நடந்த அநீதி, அதே போல பொறுப்பு கூறல் விடயங்களிலே ஈஸ்ட குண்டுடிப்பாக இருக்கட்டும், யுத்தத்தால் கொல்லப்பட்ட மக்களாக இருக்கட்டும், இந்த 2 விடயங்களுக்கும் தொடர்ச்சியாக மாறி மாறி வந்த ஒவ்வொரு அரசாங்கம் ஜனாதிபதியினுடைய நிலைப்பாடை சர்வதேச சமூகத்துக்கு தெரியும் அளவுக்கு அவர் அதை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். அந்த வகையிலே இந்த நாட்டிலே உள்நாட்டு பொறிமுறையினூடாக ஒரு நீதி கிடைக்காதுன்றது நாங்கள் அனைவரும் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வர முடியும். நாங்கள் அதனாலதான் சர்வதேச ரீதியான ஒரு பொறிமுறை ஒன்று வேணும் என்று சொல்றோம். என்றால் அரசாங்கத்தினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடைய போர்க்குற்றங்கள் மற்றும் கோட்டாவினுடைய போர்க்குற்றங்களை அதுக்கு அடுத்ததாக அவங்களுடைய எதிராளியாக தன்னை காட்டிக் கொண்டிருந்த ரணில் விக்ரமசிங்க நியாயப்படுத்தினார். இது அரசை பாதுகாக்கும் பொறுப்பிலே அனைவரும் ஈடுபடுறார். அதே விடயத்தை தான் இன்று அன்றகுமார திசாநாயக் அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார். என்றால் அன்றகுமார திசாநாயக்குடைய அரசாங்கத்தின் கீழே பொறுப்பு கூறல் விடயத்திலே எங்களுடைய மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்று சில எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அண்மையிலே ஜெனீவாவிலே விஜித ஹேராத் அவருடைய அந்த உரையிலே அவர் மீண்டும் காணாமாக்கப்பட்டவருடைய அலுவலகத்தை பலப்படுத்துவது பற்றியும் நஷ்டீடு வழங்குறதுக்கு ஆஃபீஸ் ஆஃப் ரெப்பரேஷன்ஸை மீண்டும் நடைமுறைப்படுத்துவது என்பதும் மற்றது உண்மை கண்டறியும் ஆணைக்குழு ஒன்றதை பற்றி தான் பேசுகிறார். இந்த 3 விடயங்களையும் பாதிக்கப்பட்ட சமூகமாகிய தமிழ் மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் கடந்த காலத்திலே வரவு செலவு திட்டத்தினூடாக போதிய அளவு நிதி ஒதுக்கப்படாத காரணத்தினால் தான் காணாமப்பட்டவருடைய அலுவலகத்திலே விசாரணைகள் முன்னெடுக்க முடியாது என்று அந்த நேரத்தில் இருந்து காணாமக்கப்பட்ட அலுவலகத்துடைய பணிப்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சந்தித்த பொழுது 2023ஆம் ஆண்டில் அவர் சொன்ன நிதி ஒதுக்கீடு போதாது. இந்த அரசாங்கம் போன அரசாங்கம் ஒதுக்கினதை விட 4 மில்லியன் ரூபாய் குறைவாகத்தான் இந்த முறை காணாமக்கப்பட்டவருடைய அலுவலகத்துக்கு நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள். அந்த வகையிலே நான் இதுல சொல்ற விடயம் என்னென்று சொன்னால், ஜனாதிபதியா யார் வந்தாலும் ஸ்ரீலங்கா அரசு பாதுகாக்கிறதுலே ஸ்ரீலங்கா அரசினுடைய பாதுகாப்பு படையினரை பாதுகாக்கிறது அவங்களுடைய பொறுப்பாக அவங்களுடைய கடமையாக இருக்கிறார்கள். இதுதான் இதனுடைய வெளிப்பாடு. அதிலே மிக முக்கியமாக மிக மகிழ்ச்சியை தந்த விடயம், அந்த அல் ஜசீரா பேட்டியிலே ஒரு பெண்மணி எழுந்து நின்று மயிலத்தமிழ் மாதவனை பிரச்சனை பற்றி குரல் எழுப்பியிருந்தார். அந்த பெண்மணி என்னை 2 வருடங்களுக்கு முதல் இலங்கைக்கு வந்த பொழுது என்னை சந்தித்திருந்தார். அந்த எங்களுடைய பன்னாருடைய போராட்டம் நடைபெறும் இடத்துக்கு அவரை சென்று பார்க்குமாறு நான் சொன்னேன். அவரை வந்து பார்த்திருந்தோம். அந்த வகையிலே இன்று மயிலத்தமடு மாதவனை பிரச்சனை கூட சர்வதேச அளவுக்கு கொண்டு போகக்கூடியதாக எங்களுடைய முயற்சியால் முடிவடைந்திருக்கு. அதே போலதான் அந்த மயிலத்தமடு விடயத்தை பற்றி அவர் சொன்ன பதிலும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத பதில். அவர் அதிலே சொன்ன விடயம் சிஸ்டம் பி
தமிழ் பேசும் மக்களுக்கும் கமர்ஷியல், அதாவது வர்த்தக துறைக்கும் ஒதுக்கப்பட்ட நிலம் அந்த சிஸ்டம் பிஎன். ஆனால் நாங்கள் முன்வைத்த கோரிக்கை அதை ஒரு வர்த்தமானி மூலம் மேல்ச்சல் திரையாக அறிவிக்குமாறு தான் நாங்கள் கோரிக்கை. ஆனால் ஜனாதிபதி சர்வதேச ஊடகத்துக்கு முன்பாகவே சென்று போய் சொல்லி வந்திருக்கிறார். இது ஒரு இந்த நாட்டிலே தற்பொழுது நிகழ்வுகளுக்கு ஒரு சிறந்த ஒரு முன்னுதாரணம். நாட்டிலே நீதி அமைச்சர் சொல்றார் அரசியல் கைதிகள் எவரும் இல்லை. முதலாவது முறை டிஆர்சி, அதாவது உண்மையான கண்டறியும் ஆணைக்குழு விஜித் ஹேராத் இந்த ஜெனீவா நகரத்திலே போய் தாங்கள் அதை செய்ய போறோம் என்று சொன்ன விடயத்தை பற்றி நீதி அமைச்சர் கேட்ட பொழுது அவர் சொன்னார் தன்னுடைய அமைச்சுக்குள்ள அந்த இது வராது. ஆனால் இன்று பார்த்தால் அவர் சொல்றாரு இது நாங்கள் அதை முன்னெடுக்க போறோம். அந்த வகையிலே இந்த அரசாங்கத்துக்கு எந்த ஒரு தெளிவான ஒரு வேலை திட்டமும் இல்லாமல் மக்களுக்கு பொய்களை கூறி கொண்டு வந்தார்கள். இப்ப ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்திலே பொய்களை கூறி தமிழ் மக்களை ஏமாற்றியது கூட இந்த அரசு அதை தொடரும். அதுக்கான காரணம் ஜனாதிபதியா இவர் வந்தாலும் இலங்கை அரசை பாதுகாக்கிற அரசு, அதிலே அந்த நேரத்தில் யாரு அரசாங்கத்தில் தலைவராக இருக்கிறாரோ அவர்கள் அரசை பாதுகாக்கிறது தங்களுடைய ஒரு பொறுப்பாக பார்க்கிறார்கள்.